உங்க கதாநாயகன் பத்தி சொல்லுங்க. அதில 2 கதாநாயகர்கள்ல எம்ஜிஆர் மீது எனக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பற்றுதல். அப்ப அண்ணனும் திரைப்படத் துறையில இருந்ததுனால, அது ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நெனச்சேன். ஆனா அதனால தான் முடியல. அண்ணன் வந்து அந்த ஆசையே வேண்டான்ட்டார். உங்கள இந்த வேலையே வேண்டாம். சினிமால நடிக்கிறது நீ ஏன் அவரு ஒரு ஒழு வெற்றிகரமான இயக்குனரா நீ இருக்கும்போது ஒழுங்கா படிக்கிற படி. அந்த வேலைய பாரு. படிப்ப விட்டுட்டு ஏன்னா, எல்லாருமே அண்ணனும் எஸ்எல்சியோட விட்டாரு. இன்னொரு அண்ணன் ப்ரீ யூனிவர்சிட்டியோட விட்டாரு. செல்வமணி அண்ணன் இறந்து போயிட்டாரு. அவர் மட்டும் பாலிடெக்னிக் படிச்சிருந்தார். நீ ஒருத்தனாவது டிகிரி படி. நீ இந்த வேலைலாம் அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னாரு. அப்புறம் நான் என் புத்தகத்திலே எழுதியிருக்கேன். நான் ஒரு பெரிய பரிந்துரை ஒண்ணு ரெக்கமெண்டேஷன் வச்சு பார்த்தேன். எங்க அம்மாட்ட சொல்ல சொன்னேன். ஏன்னா எங்க அம்மா சொன்னா தட்ட மாட்டாருங்கிறதுக்காக. ஏன்பா அவன் ரொம்ப ஆசைப்படுறான். அவன சினிமால நடிக்க தான் சேர்த்து விடுன்னு எங்க அம்மா சொன்னபோதும் அவர் சொன்னது, அவன் ஒழுங்கா படிக்கிறது உங்களுக்கு புடிக்கலையா? ஒழுங்கா படிக்கட்டும். எல்லாருக்கும் அவர் சொன்ன அந்த அந்த செய்தி இப்போ எனக்கு நினைவு இருக்கு. திரைப்படம்ங்கிறது ஒரு பெரிய மலை. அது மேலே ஏறி நிக்கிறவங்கள எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுது. அவன் ஒரு 10, 20 பேர் தான். அல்லது 100 பேர் தான். அந்த மலைக்கு கீழ 1000 பேர் நசுங்கி கிடக்குறான். அது எனக்கு தெரியும்.